யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த தைப்பொங்கல் எல்லோருக்கும் எல்லா வளங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் எல்லா வல்ல இறைவன் அருளால் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று நாம் காண உள்ளது செல்வம் சேர வீட்டில் கடன் சுமை தீர வீடு வாங்க. இதற்கு இன்று நாம் காண உள்ளது ஒரு எளிய பரிகாரம். இந்த பொங்கல் நாளிலே இதை செய்வது நமக்கு மிகவும் நன்று. அதாவது குறிப்பாக வீட்டில் நம்ம செல்வம் சேரனா என்ன பண்ணோம், வீடை நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில சில செவ்வாய்க்கிழமையில இந்த மாதிரி நாட்களில் அந்த மாதிரி வீட்டை சுத்தம் பண்ணும்போது நீங்கள் சுத்தம் பண்ணுற தண்ணியில் வெட்டி வேர் இருக்கு பாருங்க, அந்த வெட்டி வேரை போட்டுட்டு அதில் சிறிது பச்சை கற்பூரம் போட்டு வீட்டை சுத்தம் செய்யுங்க. அதே மாதிரி வாசப்படி கதவுலாம் இருக்குல்ல, அதுலேயும் ஒரு துணியில் தொட்டு அந்த தண்ணியை சுத்தம் பண்ணால் பவித்திரம் பெறுறது ரொம்ப விசேஷம். அதே சமயம் நடுவீட்டில் விளக்கேறி சொல்ல நெய் விளக்கு சில ஏற்றுவாங்க, சில நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுருங்க. அந்த விளக்கெல்லாம் கூட அந்த தண்ணியில் சுத்தம் பண்ணிட்டு அந்த தீபத்திலேயோ ஒரு சிறிது பச்சை கற்பூரம் கூட ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சுவாமிக்கு தீர்த்தம் வைப்போம் சில வீட்டில். அதில் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம், ஏலக்காய், சிறிது லவங்கம் போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். லட்சுமி தாண்டம் ஆடுவான்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி குடியிருப்பால் சகல ஐஸ்வர்யம் சேரும் என்று கூறுவார்கள். அதே போல் வெள்ளிக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையிலையும் மஞ்சள் தண்ணியில் பச்சை கற்பூரம் போட்டு நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதை மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் சேரும். அதே மாதிரி பணம் வைக்கிறேன் இல்லையா, பீரோ, பெட்டி, மணி பர்ஸ், பேக்கு, இதெல்லாம் கூட நீங்கள் சிறிது ஏலக்காயம் பச்சை கற்பூரச்சுன்னா பணம் தங்கும். நாங்கள் எவ்வளோ உழைக்கிற சார், பணம் வருது, எங்களுக்கு பணமே தங்க மாட்டேன்னா சீக்கிரமாக கடன் சுமை தீரும். கடன் சுமை தீரணும்னா இதை நீங்கள் செய்யும்போது செவ்வாய்க்கிழமையில் கடன் கொடுத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் கடன் கொடுத்தீங்கன்னா கடன் சுமை தீரும். அதே சமயம் செவ்வாய்க்கிழமையில் எக்காரணம் கொண்டும் சனிக்கிழமையிலையும் கடன் வாங்கக்கூடாது. இப்போ மனித வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே சகஜம்தான், ஏறும் இறங்கும். இதற்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம உதாரணத்துக்கு எருது, இப்போ கால்நடைன்னு சொல்ல இல்லையா, வண்டி இழுக்கிற மாடு, ஏர் ஓட்டுற மாடு, செக்கு எடுக்கிற மாடு, இப்போ இல்லை ஏற்ற அந்த நாள் ஏற்ற தண்ணி இப்போல்லாம் மோட்ரு போட்டேன், அப்போல்லாம் மாடு கட்டி ஏற்றன்னு சொல்லி அது ஜலம் பயிருக்கு பாசுவாங்க. இப்படி இருக்க சொல்ல இந்த கால்நடையெல்லாம் போயிட்டு என்னன்னு கேட்டால், மகாலட்சுமி தானே பசு, மகாலட்சுமி கடாட்சி, அதனால இறைவன்கிட்ட போய் கால்நடையெல்லாம் குறை சொல்கிறாங்களா, எங்களை அடிக்கிறாங்க, எங்களை ஏர் ஓட்ட சொல்கிறாங்க, எங்களை வட்டி இழுக்க சொல்கிறாங்க, எங்களை ஏற்ற இறக்க சொல்கிறாங்க, எங்களை செக்கு இழுக்க சொல்கிறாங்கன்னு. அப்போ சுவாமி சொன்னாராம், சரி தை பிறக்கட்டும், நான் தை 2ஆம் தேதி உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன், நீங்கள் எல்லாரும் இப்போ போயிட்டு வாங்க, நான் உங்கள் ஓனர்கிட்டலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். சரின்னு சொல்லிட்டு எல்லாம் தை பட்டு வரட்டும், நம்ம பெருமாளும் சிவபெருமான் நம்மளை பார்க்க விடாது, ஆண்டம் வருவார் சொல்லி எல்லாம் வேண்டிட்டு இருக்காங்க. தை பிறந்தது. தை பிறந்தோடனே மாடுலாம் ரொம்ப உற்சாகமாக இருந்தான். பரவாயில்ல, சுவாமி நாளைக்கு வரப்போறாரு. மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு சுவாமி எல்லா கால்நடையும் கூப்பிட்டு கேட்டாராம். ஒரு வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கிறாராம். அப்போ கால்நடையெல்லாம் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, எங்களை பாருங்க டெய்லி குளிப்பாட்டுறாங்க. ஏன்னா மாட்டு பொங்கல் என்ன பண்ணுவாங்க, மாடு குளிப்பாட்டுவாங்க, அதே மாதிரி கொம்பு சீவாங்க, கொம்புங்களுக்கு வர்ணம் அடிப்பாங்க, பலூன் கட்டுவாங்க, மாலை போடுவாங்க, புது மணி கட்டுவாங்க. இதெல்லாம் சுவாமி கிட்ட சொல்லிதான், பாருங்க என் கொம்பு சீவிருக்காங்க, எனக்கு வர்ணம் பூசிருக்காங்க, பல வர்ணம் பலூன் கட்டிருக்காங்க, என் கழுத்தில் பாரு மணி இருக்குது. அப்புறம் எனக்கு விதவிதமாக சாப்பிட தெரியும். மாட்டுக்கு மாட்டு பொங்கல் இல்லையா, அந்த பொங்கலுக்கு எல்லாருக்கும் பொங்கல் பிரசாதம்லாம் கொடுக்குதுன்னா மாடு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எங்கள் முதலாளி நல்லா வச்சிருக்கிறாரு, பாரு நான் சாப்பிட்டு மிச்சம் வடை கூட கண்ணீர் பண்ணல கிடக்குது, மிச்சம் பொங்கலே இருக்கு, என்னால் சாப்பிட தான் முடியல, எங்கள் முதலாளி நல்லவர், எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். சரி அப்போனா உங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு கேட்டாராம் பகவான். எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோன்னே சரின்னு சரிப்பா நான் போயிட்டு வரேன், அல்ல சுபிட்சமாக இருங்க அப்படின்னு பகவான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாராம். திரும்ப மறுநாள் ஆனவொடனே என்ன பண்ணாங்க, 3 நாள் பொங்கல் விடுமுறை பண்ணி திரும்ப செக்கு இழுக்கிறதும், வண்டி கட்டி இழுக்கிறதும், திரும்ப ஏற்ற இறக்கிறதும், ஏர் ஓட்டுறதும் வச்சுருந்தாங்களாம். அப்போது இந்த கால்நடை திரும்ப போய் பகவான் கிட்ட சொல்லிச்சான், எங்களை ஏற்ற இறக்க சொல்கிறாங்க, செக்கு இழுக்க சொல்கிறாங்க, வண்டி இழுக்க சொல்கிறாங்க, ஏர் ஓட்ட சொல்கிறாங்கன்னு. பகவான் சொன்னார், ஆனால் தை மாதம் வர எதுக்காக சொல்ல வரேன்னா, மனித வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வரும், அதே மாதிரி நம்மகிட்ட பணங்கள் வரும். அந்த பணத்தை சேமிச்சுக்கணும், சிக்கனமாக வச்சுக்கணும். பாருங்க, கங்கையே வரதுக்கு பகீரதன் பல தவம் இருந்தார். யார் யார் தவம் இருந்தாரு, கங்காதேவி தவம் இருந்தாரு, மகாவிஷ்ணு தவம் இருந்தாரு, சிவபெருமான் கடைசியில் கங்காதரன், அதாவது சிவபெருமான் முடியல அந்த கங்கை ஓடி மக்கள் புண்ணியம், அதான் அவங்க ஆத்மா சாந்தி அடையணுமா. தசரத சக்கரவர்த்தி வம்சத்தில் வந்தவர் பகீதரன், அவரோட ஆத்மா சாந்தி அவங்க மூதாதி சாந்தி அடைக்கிறதுக்காக அப்படி ஒரு தியாகம். எதுக்காக சொல்ல வரனா, வாழ்க்கையிலும் கஷ்டங்களும் துன்பங்களும் ஏறத்தாழ வரும். இந்த பொங்கல் நல்லால எல்லாருக்கும் எல்லா கஷ்டங்களும் நீங்கி சகல ஐஸ்வர்யம் கிடைக்கணும். நான் சொன்னது கவனம் வச்சுக்க தாய்மார்களே.
இப்போ அதாவது வீட்டு கழுவு சுத்தம் பண்ணுற தண்ணியில் வெட்டி வேறு பச்சை கற்பூரம் போடுங்க. ஒரு வாரம் வெட்டி வேறு கூட பச்சை கற்பூரம் சிறிது மஞ்சள் பொடி போட்டு சுத்தம் பண்ணுங்க. பூஜை சாமான அந்த தீர்த்தத்தில் சுத்தம் பண்ணுங்க. கது வாசல்லாம் பண்ணுங்க. நெய் விளக்கு ஏற்றுங்க. எல்லாரும் வல்ல இறைவனோட மகாலட்சுமி எடுத்தாலும் உங்கள் கடன் விரைவில் தெரியும். செவ்வாய்க்கிழமையில கடன் கொடுங்க. செவ்வாய்க்கிழமையில சனிக்கிழமையில கடன் வாங்காதீங்க. யூடியூப் நேயர்களே எல்லாருக்கும் கடன் சுமை தீர்வும் லட்சுமி கடாட்சம் பெறும். இந்த யூடியூப் பாருங்க. பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மீண்டும் சொல்லி அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். நன்றி.